2015ஆம் ஆண்டு இந்திய அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றாக பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பிரதமர் கௌஷல் விகாஸ் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் இந்திய இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் சான்றிதழ் வழங்கி வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டது. 3 கட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டத்திற்கு சுமார் 14,450 கோடி ஒதுக்கப்பட்டு 1.32 கோடி பேருக்கு பயிற்சி வழங்கும் நோக்கம் கொண்டிருந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்திய தணிக்கை மற்றும் கணக்காய்வுத்துறை அறிக்கை இத்திட்டத்தில் பெரும் ஒழுங்கின்மை மற்றும் முறைகேடுகள் நடந்திருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. CAG அறிக்கை PMKVY திட்டத்தின் செயல்படுத்துதலில் பல்வேறு தீவிரமான குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறது. அறிக்கையின்படி PMKVY 2.0 மற்றும் 3.0 கட்டங்களில் பயனாளிகளின் 94.53% பேர் வங்கிக் கணக்கு விவரங்கள் இல்லை எனவும், இதனால் 34 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பயிற்சி வெகுமதி 500 ஒருவருக்கு செலுத்தப்படவில்லை. மேலும் ஒரே மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் பலருக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இது தரவு சுரண்டல் நடந்திருக்கலாம் என சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் சில பயனாளிகளுக்கு ஒரே புகைப்படம் பலமுறை பயன்படுத்தப்பட்டு உள்ளது என்பது கண்டறியப்பட்டு உள்ளது. இது திட்டத்தின் நேர்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது மற்றும் போலி பதிவுகளை பிரதிபலிக்கிறது. ஆய்வு செய்யப்பட்ட 90 பயிற்சி மையங்களில் 4 மையங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும், மேலும் பல மையங்களில் உள்கட்டமைப்பு குறைபாடுகள், அதாவது கழிவறை, குடிநீர் வசதி இல்லை மற்றும் பயோமெட்ரிக் வருகை அமைப்பு செயல்படாத நிலை இருந்து உள்ளன. ரூபாய் 14,450 கோடி ஒதுக்கீட்டில் ரூபாய் 10,194 கோடி விடுவிக்கப்பட்டு ரூபாய் 9,261 கோடி மட்டுமே பயன்படுத்தப்பட்டு உள்ளதாகவும், மாநிலங்களில் உள்ள ரூபாய் 337 கோடி பயன்படுத்தப்படாத நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. மேலும் தேசிய திறன் மேம்பாட்டு கார்ப்பரேஷன் அதிக நிர்வாக செலவுகளான ரூபாய் 24 கோடி வசூலித்ததும் கண்டறியப்பட்டு உள்ளது. CAG அறிக்கை ரூபாய் 14,450 கோடி திட்டத்தின் பெயரில் முறைகேடு நடந்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டப்படுவதால் பிரதமர் மோடியின் தலைமை மீதான நம்பிக்கை சில தரப்புகளில் சந்தேகத்திற்கு உள்ளாகியுள்ளது. Xல் இது தொடர்பான பதிவுகள் பிரதமரே முறைகேடு மற்றும் மோசடி என்றால் மோடி போன்ற கருத்துக்களை பிரதிபலிக்கின்றன. மேலும் இது தொடர்பாக ஊடகங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆரம்பித்து உள்ள விவாதங்கள் தீவிரமடைந்து உள்ளன.